ஒருத்தன் தன்னோட பையனுக்கு வில்வித்தை கத்து கொடுக்கறதுக்காக ஒரு மாஸ்டர் கிட்ட சேர்த்து விட வந்திருக்கான். ஆனா அந்த மாஸ்டரும் ஏற்கனவே இங்க நிறைய பேர் இருக்காங்க, இதுக்கு மேல நான் யாரையுமே ஸ்டூடெண்டா சேர்த்துக்க போறது இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையனுமே மாஸ்டர் கிட்ட நான் நல்லாவே அம்பு எறியவேன், வேணும்னா எனக்காக ஒரு போட்டி வச்சு பாருங்கன்னு சொல்லவும் அங்க இருந்து மத்த பசங்க எல்லாருமே இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டருமே இவன் பேசினதை பார்த்து பாவப்பட்டு இவனை தன்னுடைய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த மாஸ்டருமே அவனுக்கு சரியா ட்ரைனிங் கொடுக்காம மத்த பசங்க விட்டு அம்பை எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு வர மட்டும் தான் சொல்றாரு. அந்த பையனுமே அங்க இருந்த எல்லா அம்பையுமே ஓடி போய் பொறுக்கி பொறுக்கி ரொம்பவுமே கலப்பாயிடுறான். இருந்தாலுமே இந்த சின்ன பையன் இதை எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படாம திரும்பவும் அடுத்த நாள் ட்ரைனிங்காகவுமே போறான். அப்ப கூட இவனுக்கு சரியா ட்ரைனிங் கொடுக்காம அந்த மாஸ்டருமே இவன் தலையில ஒரு ஆப்ல வச்சு நிக்க வச்சிடுறாரு. இந்த சின்ன பையனுமே ரொம்பவும் பயந்து போய் தான் நின்னுகிட்டே இருக்கான். அப்படி இருக்க ஒரு நாள் இந்த ஊரோட ஃபாரஸ்ட் ஆபீசருமே இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே அம்பு விடுற போட்டி வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அம்பு விடும்போது அது வட்டத்துல படாம சைடுல போய் பட்டுடுது. அடுத்த ஒரு பையன் அம்பு விடும்போது கூட அந்த அம்பு அந்த டார்கெட் கிட்ட கூட போகாம அப்படியே தள்ளி போய் விழுந்துருது. இத பார்த்தா அந்த மாஸ்டருமே என்னடா அம்பு விடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அம்பை எடுத்து சரியா அந்த டார்கெட்டோட சென்டர் பாயிண்ட்லயே அடிச்சு காட்டுறாரு. அப்ப அந்த சின்ன பையனும் நான் இன்னும் அம்பே விடலன்னு சொல்றான். ஆனா அந்த மாஸ்டருமே உனக்கு இன்னும் எந்த விதமான ட்ரைனிங்குமே கொடுக்கலன்னு சொல்லி நிறுத்திடுறாரு. ஆனா அந்த போலீஸ் ஆபீசருமே உனக்காக நான் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவனை அம்பு விடவும் அலோவ் பண்றாரு. அந்த பையனுமே அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அம்பை இழுத்து மாஸ்டர் விட்ட அன்புக்கு மேலேயே விட்டு அந்த போட்டியில ஜெயிக்கவுமே செஞ்சிடுறான்.